எப்பவுமே வெண்டைக்காயை பயன்படுத்தி புளிக்குழம்பு, பொரியல் இல்லனா பக்கோடா இந்த மாதிரி தான் நம்ம செய்து சாப்பிடுவோம். ஆனா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 6 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இப்ப இது எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். அடுத்ததான் ஒரு 12ல இருந்து 15 வரமிளகாய் கூட சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும், நல்லா இருக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கின பிறகு அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். அடுத்ததா அதே பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. அடுத்ததா வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்ப இதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த அளவுக்கு புளி சேர்த்துங்க. அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்தது கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதாவது அந்த வெண்டைக்காயில இருந்து அந்த குழகுழப்பு தன்மை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. அதே சமயத்துல இப்ப இந்த சமயத்துல எடுத்துடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஊத்துனா அந்த எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அப்பதான் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இருக்கட்டும். இப்ப பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இதுதான் சரியான பதம். இப்ப இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த காஞ்ச மிளகாய் அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதுல நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல அதாவது மிக்சியோட ரிவர்ஸ் மோட்ல விட்டுடுங்க. ஒரு 3ல இருந்து 4 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தா போதும். ரொம்ப மசிஞ்சு வந்துடக்கூடாது. லைட்டா அங்கங்க கொஞ்சம் குறகுறப்பா இருக்கிற மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நான் ஒரு 3 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். உப்பு சேர்க்க மறந்துட்டேன். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்க போறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். கரெக்டா பாத்துங்க. இப்ப இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். அடுத்ததா இதுக்கு ஒரு தாளிப்பு ஒண்ணு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 வரமிளகாய், 2 பல்லு அளவுக்கு தோலோட பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடைசியா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்ப நம்ம நேரடியா அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்ல சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த காரம், புளிப்பு, அந்த இது எல்லா சுவையும் கலந்து இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வித்தியாசமாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.